திருவள்ளூர் அருகே எலக்ட்ரானிக் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் ஒரு குழந்தை 4 பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். விபத்து நிகழ்ந்த இடத்தை தமிழக அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அலமாதி அடுத்த உப்பரப்பாளையத்தில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக கிடங்கியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. சுற்றுச்சுவருக்கு அருகே ஆந்திராவை சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் குடிசை அமைத்து தங்கியிருந்தனர். சுற்றுச்சுவர் இடிந்ததில் குடிசையில் இருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கி பலியானார்கள். 11 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட நாகராஜன் என்பவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தில் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் நேரில் ஆய்வு நடத்தினார். இதனிடையே சுற்றுச்சுவர் இடிந்த விபத்து தொடர்பாக கிடங்கியின் காவலாளி மோகன் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணியும் நடைபெற்று வருகிறது. உப்பரப்பாளையத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 11 பேர் பலியாகியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் கூறியுள்ளார். கட்டட இடிபாடுகளில் சிக்கிய ஒருவரையும் தீயணைப்புத்துறையினர் உயிருடன் மீட்டதாக அவர் கூறினார். காலையில் வால் கொலாப்ஸ் ஆகி இருக்கிற அந்த தங்கியிருக்கிற ஹட்ஸில் இருக்கிற லேபரில் ஆஸ் அன் 11 பீப்புள் டைட்டு. அதில் 4 உமன் 6 மென் ஒரு சைல்டு இருக்காரு. ஒரு பர்சன் உயிரோட இருக்கிறது நம்ம இமீடியட்டாக கேர் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம். ஆல் த அதர் 11 people are spotted. எல்லா மீட்பு பணிகள் நம்ம முடிக்கப்பட்டுள்ளது. ஆல் பாடிஸ் ஹவ் பீன் ரெஸ்கியூட். டெப்ரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டே இருக்கிறோம். and we are on the work. திருவள்ளூர் மாவட்டம் உப்பரப்பாளையத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த பகுதியில் 50க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்ததாக அந்த பகுதி மக்கள் கூறியுள்ளனர். எனினும் இன்று விடுமுறை தினம் என்பதால் பலர் நேற்றே சொந்த ஊர் சென்று விட்டதாகவும் இதன் காரணமாகவே பலி எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நாங்கள் தான் முதல் கட்டமாக மீட்பு பணியில் ஈடுபட்டோம். அதன் பிறகுதான் தீயணைப்புத்துறைக்கு எல்லாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக பொன்னேரி உட்கோட்டை இவர் டிஎஸ்பி வந்தார், எட்வர்ட்ன்றவர். அவருடைய தலைமையில் உடனடியாக போலீஸ் எல்லாமே கொஞ்சம் துரித வேலையை நல்லா நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 50க்கும் மேற்பட்டவர் கட்டுமான பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. நேற்று விடுமுறை என்பது காரணத்திற்காக எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால உயிர் சேதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. திருவள்ளூர் அருகே சேமிப்பு கிடங்கின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் குழந்தை உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். அது பற்றிய கூடுதல் தகவல்களை விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணி. விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு அடையாளம் காணும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவருக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கலாநிதியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, முதல்ல நீங்க சொல்லுங்க, விபத்து பகுதியில் மீட்பு பணிகள் முடிவடைந்து விட்டதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிற இந்த நிலையில தற்போது கமாண்டோ படையினர் அங்கு என்ன மாதிரியான ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வராங்க? சரண்யா, இந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 11 பேர் பலியானார்கள். ஒருவர் மட்டும் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மீட்பு பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்து விட்டதாக திருவள்ளூர் கலெக்டர் வீரராகவராவ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த இடிபாடுகளுக்குள் வேறு சிலர் யாராவது சிக்கியிருக்கலாமோ அல்லது வேறு உடல்கள் ஏதாவது இருக்கலாமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 40 கமாண்டோ படை வீரர்கள் தற்போது இந்த சம்பவ இடத்திற்கு மீட்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் குறிப்பாக 5 மோப்ப நாய்கள் இந்த சம்பவ இடத்திற்கு இடிபாடுகளுக்குள் வேற யாராவது இருக்கிறார்களா என்ற கோணங்களில் தற்போது தேடும் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மருத்துவ குழுவினரும் தற்போது இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட திருவள்ளூர் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவ குழுவினர் தற்போது 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தற்போது தயார் நிலையில் ஆம்புலன்ஸுடன் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த மீட்பு பணியை பொறுத்தவரையில் இந்த வருவாய்த்துறையினர், திருவள்ளூர் மாவட்ட அதிகாரிகள், 4 டவுன் பஞ்சாயத்து அதிகாரிகள் என இந்த பகுதி முழுவதும் அரசு அதிகாரிகள் குழுமி இருந்து தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். மேலும் தொற்று நோய் ஏற்படாத வகையில் இந்த பகுதி முழுவதும் கிருமி நாசினிகளை தெளிக்கும் பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. மேலும்
அடுத்த கட்டமாக காவல்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து சென்றிருக்கிறார்கள். அடுத்த கட்ட கைது நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறையினர் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையும் நடந்து வருகிறது. மேலும் இதில் என்ன விதிமீறல்கள் நடந்திருக்கிறது என்று கோணங்களையும் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. ஏனென்றால் 60 அடி நீளம் கொண்ட 15 அடி உயரம் கொண்ட இந்த சுற்றுச்சுவர் மிகவும் வலுவற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்ற கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. ஏனென்றால் சுற்றுச்சுவர் இருக்கக்கூடிய அந்த குடோன் உரிமையாளர் பாலா, மேலும் புதிதாக கட்டப்பட்டக்கூடிய குடோனின் உரிமையாளர் ராமநாதன், இவர்களுமே 2 பேருமே சகோதரர்கள். தற்போது இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற கோணங்களில் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. மேலும் நள்ளிரவில் இந்த குடோனின் காவலாளி மோகன் என்பவரை தற்போது காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். 2 காவலாளிகள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். மோகனை மட்டும் தற்போது சோழவரம் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சரண்யா. கலாநிதி, இப்போ திருவள்ளூர் கட்டட விபத்துல சிக்கி காயம் அடைந்தவர் ஸ்டான்லி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதுங்க? அடைந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வயது 19 என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது தந்தையார் பெயர் கொண்டையராஜு என்றும் அவர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தை சேர்ந்தவர் என்றும் தற்போது முதல் கட்டமாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவருக்கு பெரிய அளவில் வெளிக்காயம் எதுவும் ஏற்படவில்லை என மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அவருக்கு உள்காயம் இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் போன்ற சிகிச்சைகள் அவருக்கு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் தெலுங்கு மொழியில் பேசுகிறார். நள்ளிரவு ஒரு 12 மணி அளவிற்கு விபத்து ஏற்பட்டது. ஆனால் அந்த விபத்து ஏற்பட்டது குறித்து வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கும் தகவல் தெரிவிக்க முடியவில்லை. அதிகாலையில் தான் பொதுமக்கள் பார்த்துவிட்டு தங்களை காப்பாற்றியதாக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். சரண்யா. சுப்பிரமணிய, சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் பலியான தொழிலாளர்களை சம்பவ இடத்துல யார் தங்க வச்சது? அதாவது சரண்யா, இந்த விபத்திற்கு இந்த கட்டிட சுற்றுச்சுவர் கட்டும் குடோன் வந்து பாலா என்பவருடைய சொந்தமானது. மேலும் அந்த கட்டிட தொழிலாளர்கள் பணிபுரிந்த கட்டிடம் வந்து அதன் அருகில் இருக்கிறது. அதன் உரிமையாளர் ராமநாதன் அவர்கள்தான் அந்த பகுதியில் குடிசை அமைத்து அதன் கட்டிடத்தின் அருகிலேயே தங்க வைத்திருக்கிறார்கள். இதில் 15க்கும் மேற்பட்ட குடிசைகள் இந்த பகுதியில் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதன் சரியான விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. இதில் இறந்தவர்களின் பட்டியல் பெயரை மட்டும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 8 பேர் மட்டுமே தற்போது அடையாளம் தெரிந்திருக்கிறது. அதில் ஒருவரது பெயர் ஜெயம்மா, வயது 65, இரண்டாவது பெயர் லட்சுமி 35, ராமு வயது 34, ஜெகதீஷ் வயது 5, கொண்டையா வயது 45, சிம்மாத்திரி வயது 45, குராக், அதன் பிறகு பாண்டியன். இவர்கள் 8 பேரது பெயர் விவரங்கள் மட்டும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். மீதி உள்ளவர்களின் பெயர் இதுவரை அடையாளம் தெரியவில்லை. அது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. மேலும் இவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை இந்த மேஸ்திரி வேலை பார்க்கக்கூடிய மாரி என்பவர் தான் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவரை தேடும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் இதே பகுதியை சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது பாலா, ராமநாதன், அதன் மேஸ்திரி மாரி, இவர்கள் 3 பேரையும் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரண்யா. கலாநிதி, இப்போ காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினாங்களா? சரண்யா, தற்போது அவர் மருத்துவ சிகிச்சைக்காக இங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதால் காவல்துறையினர் உடனடியாக விசாரணை எதுவும் நடத்தவில்லை. ஆனால் அடிப்படை தகவல்களை காவல்துறையினர் அவரிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். அவரது முகவரி, அவரது குடும்பத்தினருடைய தொலைபேசி எண் போன்ற அடிப்படை தகவல்கள் பெறப்பட்டு அவரது குடும்பத்தினருக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மற்றபடி விபத்து குறித்த விசாரணை என்பது தற்போது தொடங்கப்படவில்லை. முதல் கட்டமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் மனரீதியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அவரிடம் விசாரணை எதுவும் நடத்தப்படாது என்றே தற்போது வரைக்கும் நமக்கு தெரிய வருகிறது. சரண்யா. சுப்பிரமணி, இப்போ அந்த தொழிலாளர்கள் அங்கு என்ன மாதிரியான பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க? கலாநிதி, இப்போ அடிப்படை தகவல்கள் கொடுத்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன மாதிரியான அடிப்படை தகவல்களை இதுவரைக்கும் அவர் கொடுத்திருக்காரு? அந்த தகவல்கள் காவல்துறையினருக்கு உரிய முறையில் சென்றதா?
சரண்யா ஏற்கனவே குறிப்பிட்டபடி அவர் தனது வீட்டு முகவரி ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் இருக்கக்கூடிய தனது வீட்டு முகவரி, தனது குடும்பத்தினருடைய தொலைபேசி எண் போன்றவற்றை அவர் கொடுத்திருக்கிறார். மேலும் சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து அவரிடம் கேட்கப்பட்டது. அவர் இரவு நேரத்தில் சம்பவம் நடைபெற்றதால் எப்படி நடந்தது என்பது குறித்து தனக்கு தெரியவில்லை. சம்பவம் நடந்த உடனேயே சுவர் இடிந்து விழுந்த உடனே தான் மயக்கமுற்று விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதிகாலையில் பொதுமக்கள் தன்னை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பிறகுதான் தனக்கு என்ன நடந்தது என்பதை குறித்தே அவருக்கு தெரிய வந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது சிகிச்சையில் இருப்பதால் அவரிடம் மேற்கொண்டு காவல்துறையினர் எதுவும் விசாரணை நடத்தவில்லை. சரண்யா, இப்போ விபத்து நடந்தவுடன் எவ்வளவு நேரத்திற்கு பிறகு காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது? யார் வந்து அந்த தகவலை கொடுத்தாங்க? காயமுற்ற அவர் தான் அந்த தகவலை கொடுத்தாரா? சரண்யா, தற்போது நாகராஜை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுமக்கள் மீட்ட பிறகுதான், மீட்டு அவசர ஊர்தியில் அவரை அனுப்பி வைத்த பிறகுதான் தனக்கு நடந்த விபத்து மற்றும் காயம் ஏற்பட்டதா என்பது குறித்து அவருக்கு தெரிய வந்தது என அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் மன ரீதியாக ஒரு அதிர்ச்சியில் இருப்பதாகவே நமக்கு தெரிய வருகிறது. எனவே அவர் அது குறித்து, விபத்தை குறித்து அவர் திரும்பவும் தொடர்ச்சியாக பேசுவதற்கான இயல்பு நிலையில் இல்லை என்றே மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவருக்கு முதல் கட்ட சிகிச்சை முடிந்த பிறகு அவருக்கு அடுத்த கட்டமாக அவரிடம் காவல்துறையினர் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். சரண்யா, சுபையா, நீங்க சொல்லுங்க, உப்பரப்பாளையம் விபத்துல பலியானவர்களின் உடல்கள் அனைத்தும் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதா? தற்பொழுது அங்கு நிலைமை எப்படி இருக்கு? சரியா பார்த்தீங்கன்னா, அதாவது உப்பரப்பாளையத்தில் காலை விபத்தில் பலியானவர்கள் தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இப்போ நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். பிணவரை இங்கே வந்து இந்த மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள பிணவரை இங்கே இருக்கிறது. இந்த பிணவரை முன்பாக அந்த உடல்கள் அனைத்தும் கிடைத்து வைக்கப்பட்டுள்ளன. அவசர ஊர்தி மூலமாக கொண்டு வரப்பட்ட உடல்கள், அதாவது பலியானவர்களின் உடல்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது மருத்துவ குழுவும் காவல்துறையினரும் இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது இந்த உடல்கள், ஒவ்வொரு உடலுக்கும் அவங்க சில நம்பர் கொடுத்து இந்த உடல் உள்ள அடையாளங்கள் அதில் குறிக்கப்பட்டு அதற்கான பணி தற்போது நடைபெற்று வருவதை நீங்கள் பார்க்கலாம். இதன் பிறகு ஏற்கனவே 11 உடல்கள் கொண்டு வரப்பட்டன. இதில் பலியான 11 பேரில் 5 பேர் உடல்கள் வெளியே தற்போது இருக்கிறது. 6 பேரை அந்த உடல்களுக்கு சில அங்க அடையாளங்களை கண்டுபிடித்து அதை குறித்து அது தொடர்பாக ஒரு அட்டையில் ஒன்று எழுதி அதன் மூலமாக அவருடைய காலிலும் கட்டி அந்த உடல்கள் அனைத்தும் உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிணவரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மற்ற 5 உடல்களை அடையாளம் காணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் பிறகுதான் இந்த உடல் யாருடையது, இவருடைய பேர் என்ன, முழு விவரங்களும் காவல்துறை விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த விபத்திலிருந்து தப்பிய அவருடைய வாக்குமூலத்துக்கு பிறகுதான் இவருடைய அடையாளம் காணும் பணியும் விரைவாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் இவருடைய தற்போதைய நிலைப்படி மருத்துவமனையில் இவருடைய உடல்களை அடையாளம் கண்டு அதற்கான பணியும் தற்போது நடத்தி வருகின்றனர். சரண்யா, திருவள்ளூர் மாவட்டம் உப்பரப்பாளையத்தில் சேமிப்பு கிடங்கின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 11 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி ஒருவரும் நடந்து வருகிறது. இந்த விபத்தில் காயமடைந்த ஒருவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது பற்றிய தகவல்களை கொடுத்த கலாநிதி மற்றும் சுப்பையா, உங்கள் இருவருக்கும் நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் உப்பரப்பாளையத்தில் சேமிப்பு கிடங்கின் சுற்றுச்சுவர் இடிந்து பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அடுக்குமாடி கட்டட விபத்துகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கோவை மகேந்திரமேடு பகுதியில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் பலியானார்கள். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் பகுதியில் தனியார் கல்லூரி கட்டடம் இடிந்து விழுந்ததில் கட்டுமான தொழிலாளர்கள் 10 பேர் உயிரிழந்தனர். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி சென்னை திருவல்லிக்கேணியில் 2 அடுக்கு கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 2 பேர் பலியானார்கள். 2013ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி விருதுநகரில் தனியார் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்ததில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மாணவர் ஒருவர் பலியானார். 2013ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி சென்னை தேனாம்பேட்டையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்தார். 2013ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் நட்சத்திர ஹோட்டல் கட்டுமான பணியின் போது கான்கிரீட் தளம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். 2013ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி மதுரையில் அனுமதியின்றி கட்டப்பட்டு வந்த 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி திருச்சியில் வணிக வளாக கட்டடம் கட்டும்போது ஏற்பட்ட விபத்தில் 3 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர்.
கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி சென்னை புழுதிவாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் கட்டடம் இடிந்து விழுந்ததில் அதன் ஊழியர் ஒருவர் பலியானார். அஸ்திவாரம் பலவீனமாக இருந்ததால் தான் கட்டடம் இடிந்து விழுந்ததாக புகார் எழுந்தது. சென்னை அடுத்த மௌலிவாக்கத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நிகழ்ந்த அடுக்குமாடி கட்டட விபத்தில் 61 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர்.